பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்துகால செய்தி மூலமாக JTK டிவியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு கடந்து செல்லும் முன் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் அப்பா உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய வேதத்திலுடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளுங்க சாமி, எங்களுடைய செவிகளை திறந்தருளுங்க. உடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல சுவாமி, அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல ஆண்டவரே 1 30 60 100 நாங்கள் பலன் கொடுக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். விதியான நேரம் முழுவதையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம லெந்து கால செய்தின்னு பார்க்கும்போது, நான் லெந்து கால செய்தின்னு ஒன்று எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது. நம்ம லென்ட்டுங்கும்போது அதாவது இந்த லெந்து காலங்கிறதுல நிறைய ட்ரெடிஷன்ஸ், அதாவது நிறைய பாரம்பரியங்களை நம்ம பின்பற்றி வரோம். அதில் சிறு வயதிலிருந்து உள்ள ஒரு நல்ல ஒரு நினைவுன்னா நம்ம லெந்து கால உண்டியல். அந்த மண் உண்டியல், லென்ட்டுனா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அதுதான். அந்த உண்டியல் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சுயவெறுப்பு உண்டியல். ஸோ இப்போ இந்த சுயவெறுப்பு உண்டியல் அது நினைவுபடுத்தின சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்ட்டு இருக்கேன். இப்போ சுயவெறுப்புனா என்ன? இப்போ நம்ம ஏசப்பா கூட நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காங்க, பின்னும் அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன பண்ணுறது? நம்மளை காயப்படுத்திக்கிடணுமா? நம்மளை உடம்பை வருத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணுமா? அப்போ அந்த செல்ஃப் டினையல், அதாவது சுய வெறுப்பு அப்படின்னா நமக்கு என்ன மீன் பண்ணுறாங்க? ஸோ இந்த சுய வெறுப்புன்றோடனே அந்த உண்டியல்லையும் பார்க்கும்போது அந்த ஒரு மண் உண்டியல் இந்த சுய வெறுப்பு பற்றி நமக்கு என்ன சொல்லுது? அதை ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோன்னா, சிலர் இந்த லெந்து சீசனில் மட்டும் நம்ம பூ வைக்கிறது கிடையாது. ஸோ அந்த பூவுக்காக செலவு பண்ணக்கூடிய காசை அதில் போட்டு வைப்பாங்க, அல்லது நான்வெஜ் எடுக்க மாட்டோம், ஸோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மணியை போட்டு வைப்பாங்க. ஸோ இப்படி எதையாவது ஒன்று வெறுத்து அதில் உள்ள மணியை சேர்த்து அப்படி வைப்பாங்க. ஸோ இப்போது ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சுய வெறுப்புனா என்ன? நம்மளுடைய சுயத்தை நம்ம என்ன மாதிரி வெறுத்து ஒதுக்கணும்? ஸோ இப்போ இந்த மண் உண்டியலை பார்த்தப்போ இந்த களிமண், ஒரு களிமண் எப்படி ஆண்டவர் கையில் இருக்குது? ஸோ இந்த எரேமியா தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரத்தில் எழுதின ஒரு விஷயத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். 6ஆம் வசனத்தில் இந்த 2ஆம் பாகத்தை மட்டும் திருப்பி வாசிக்கிறேன். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன ஒரு வசனம். இப்போ இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இப்போ இதுல நம்ம 3 காரியங்களை பார்க்குறோம். இப்போ எரேமியாவை ஆண்டவர் குயவன் வீட்டுக்கு போக சொல்றாரு. ஸோ முதல்ல அங்கே குயவனை பார்க்குறோம். அடுத்து குயவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? திரிகையினாலே வனைந்து கொண்டிருக்கிறான். அங்கே அந்த திரிகை இருக்குது. அதாவது ஒரு பாட்டர் குயவன் இருக்காரு,
ஒரு பாட்டர்ஸ் வீல், அதாவது திரிகை இருக்குது. அடுத்து என்னது இருக்குது? அந்த களிமண். இந்த 3லிருந்து நம்ம படித்துக்கிற சில காரியங்களை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த குயவன் யாரை குறிக்குது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? குயவன், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஸோ அப்போ அந்த குயவன்கிறது தேவனை குறிக்குது. இப்போ தேவனோட கையில் நம்ம ஒரு களிமண் போல இருக்கும். இப்போ இந்த குயவன் என்ன பண்ணுறான்? ஒரு பானையை செய்கிறதுக்கு முன்னாடி அவனோட மனசில் இருக்குது என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கான ஒரு ஐடியா, ஒரு மென்டல் பிளான் இருக்குது. இப்போ நம்ம மண்பானை கடையில் போய் பார்த்தீங்கன்னா விதவிதமான பானைகளை பார்க்குறோம். பூச்செடி வைக்கிறதுக்கான தொட்டி வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வைக்கிற மண் உண்டியல் வேறு மாதிரி இருக்குது. அதாவது நம்ம அடுப்பில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கிற மண் சட்டி வேறு மாதிரி இருக்குது. அதாவது அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர் வாஸ், அதாவது பூந்தொட்டிகள், அது வேறு ஷேப்பில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மண் பானை பாத்திரத்துக்கான பர்பஸ், அதாவது என்ன நோக்கத்துக்காக அதை செய்கிறாங்கங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதனோட உருவம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கான செய்முறைகளும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த குயவன் செய்யும்போது அது ஃபுல்லாகவே யார் கண்ட்ரோலில் இருக்குது? களிமண் கையில் ஏதாவது இருக்கா? இந்த மண் இந்த மாதிரி ஷேப்பில் வரும்னு இருக்குதா? எல்லாமே அந்த குயவனோட கையில் தான் இருக்குது. இது என்ன வகையான பாத்திரமாக அது உருவாக போகுதுங்கிறது. ஸோ இதே மாதிரி தான் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதாவது அவர் ஒரு சாவரன் காட்னு சொல்லுவோம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஸோ அப்போ அவர் நம்மளை எல்லாரையுமே ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்காரு. அதே மாதிரி இந்த பார்க்கும்போது இந்த குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. இப்போ மண் வச்சு வனைஞ்சிட்டு இருக்கும்போது அது கெட்டு போயிட்டுன்னு உடனே தூர போட்டாரா? இல்லை. அவர் அது திருத்தமாக செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். ஸோ இப்போ இதிலிருந்து என்ன மாதிரி வருங்கிறத விட தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை வேறே பாண்டமாக வரைந்தான். அப்போது சாவரன் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம எல்லாரையுமே ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நோக்கத்துக்காக அனுமதிக்கிறார். அதே மாதிரி அவர் எந்த நேரத்துலையும் தூக்கி போட மாட்டார். அவர் பார்வைக்கு சரியாய் கண்டதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? என்ன வகையான பாத்திரத்தை செய்யணும், அதை எதுக்காக என்ன பர்பஸ்க்காக செய்யணுங்கிற முழு அதிகாரமும் அந்த குயவன் கையில் இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த திரிகையை பார்க்குறோம். இப்போ நானும் பானை எப்படி செய்கிறாங்கங்கிறதுக்கு இந்த பாட்டர் வீல் எப்படி இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்தோம், அல்லது பானை செய்கிறவங்க கடையில் பார்த்தா நமக்கு தெரியும். அடியில் ஒரு தட்டையான பகுதி அல்லது ஒரு வீல், சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு சுழலும் சக்கரம் இருக்குது. அதுக்கு மேலே நடுவில் அந்த களிமண் வைக்கப்படுது. அந்த களிமண் அந்த திரிகையினோட நடுவில், அதாவது பாட்டர்ஸ் வீலோட சென்டரில் இருக்குது. அந்த வீல் கீழே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது குயவன் தன்னுடைய 2 கைகள்னால உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டையுமே அதை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சரி உள்ளே ஷேப் பண்ண வேண்டாம், வெளியே மட்டும் கையை வச்சு தொடச்சா போதும் அப்படின்னு அந்த களிமண் எதுவும் நினைக்கிறது இல்லை. அப்படி உள்பக்கமும் அது திருத்தப்படாமல் இருந்ததுன்னா என்ன மாதிரி வரும்? அந்த பானைக்கு உள்ள ஒன்றுமே அதனோட பர்பஸ் சர்வ் பண்ண முடியாது. அது வெறுமனே ஒரு மண்ணாங்கட்டி மாரி அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கட்டியான மண் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம முழுவதுமாக திருத்தப்படுறதுக்கு ஆண்டவருடைய கையில் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு மூமெண்ட், அந்த குயவனோட கையினோட ஒவ்வொரு வளைவுகள், அந்த பானையினோட அந்த வீலினோட திரிகையினோட சுழற்சி, இது எல்லாமே என்ன குறிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எல்லாமே நம்மளை அவர் என்ன நோக்கத்துக்காக படைத்தாரோ அதை நம்ம நிறைவேற்றும்படியாக அதை வழி நடத்துறதுக்கான அசைவுகள்ங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ வேதாகமத்திலேயே ஆண்டவரால் ரொம்ப பவர்ஃபுல்லாக, வல்லமையாக, பராக்கிரமமாக பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாலும் அவங்கள இதே மாதிரி தான் உபத்திரவத்தின் குகையில் புடமிட்டார். ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையில் நிறையா ஆண்டவர் அனுமதித்த கஷ்டங்களை தாண்டி தான் வந்தாங்க. இப்போ மோசையை ஆண்டவர் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக உருவாக்குறது அரண்மனையில் உருவாக்கலை. 40 வருஷம் காட்டில் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சி அதுக்கப்புறம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். அதே மாதிரி யோசேப்பையும் எகிப்தின் மேலே தலைவனாக ஒரே நாளில் உயர்த்தினார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் சிறைச்சாலையில் அத்தனை வருஷம் 17 வருஷங்கள் சிறைச்சாலையில் தங்கி அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை புடமிட்டு அவனை தயார்படுத்தினார். ஸோ இப்போ
இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய தருணங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம், அல்லது நம்ம விருப்பப்படாத காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அனுமதித்து நம்ம புடமிடக்கூடிய, நம்மளை இன்னும் அவரோட பர்பஸ்க்காக, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர் நம்மளை தயார்படுத்தக்கூடிய தருணங்கள்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களோ துன்பங்களோ வரும்போது நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை நம்ம நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். ஆண்டவரை, ஏன் என் கூட இருக்கிறவங்க நான் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கேன், ஆனால் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களை அனுமதிக்கிறீங்க, ஆனால் இவங்க எல்லா தப்பும் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளை நம்ம நிறைய முறை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஏசாயாலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ. ஸோ இப்போ நம்ம களிமண், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் ஒரு நோக்கத்துக்காக அனுமதிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். கடைசியாக அடுத்தது நம்ம குயவனை பார்த்தோம். அவர் சாவரன் காட், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அவருடைய சித்தத்தின்படி தம்முடைய பார்வைக்கு நலமானபடி நமக்கு செய்கிறாரு. அடுத்தது அந்த பாட்டர்ஸ் வீல், அந்த திரிகை, அது என்ன பண்ணுது, அது ஆண்டவர் தம்முடைய ஒவ்வொரு கை அசைவுகள்னாலையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்கள்னாலையும் நம்ம வனைந்து கொண்டு நம்மளை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக உருவாக்குறதுக்கு அவர் நம்ம மோல்டு பண்ணுறாரு, நம்மளை வனைந்து கொண்டு இருக்கிறாரு. கடைசியாக அந்த களிமண்ணை பற்றி பார்ப்போம். ஸோ களிமண் என்ன பண்ணும்? களிமண்ணால் ஏதாவது சுயமாக ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பானை ஆகணும்னு நினச்சாலும் முடியாது, அல்லது நான் அலங்காரத்துக்குரிய ஒரு பொருளாகணும்னு நினச்சாலும் அது அந்த களிமண் கையில் எதுவுமே கிடையாது. இப்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது, நீங்கள் என் கையில் களிமண் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஸோ இப்போ சுய வெறுப்புங்கிறது நம்மளுடைய சொந்த சித்தங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் நம்முடைய லைஃப்லேயே சில விஷயங்களை நம்ம கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிடுவோம், தனியாக ஒதுக்கிடுவோம். இந்த விஷயங்கள் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இது செய்யணும்னு எல்லா விஷயத்துலையும் நம்முடைய விருப்பங்களை ஆண்டவருடைய சித்தத்துக்கு முன்னாடி கொண்டு வரும்போது இப்போ நம்ம அவருடைய கையில் களிமண்ணாக இல்லாமல், ஒரு பிரயோஜனப்படக்கூடிய களிமண்ணாக இல்லாமல் போயிடுறோம். ஸோ இப்போ களிமண் சொந்தமாக எதுவும் பண்ண முடியாது. அது போக அந்த களிமண்ணானது எல்லா மண்ணையும் வச்சு பானை செய்திடலாமா? முடியாது. அதுக்கான பதம் இருக்கணும். அதே மாதிரி உள்ள பீங்காந்துண்டு, கல், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ அது முதல்ல சுத்திகரிக்கப்படணும். அதில் உள்ள இம்பியூரிட்டிஸ், அதாவது அதில் உள்ள அசுத்தங்கள், அதில் உள்ள வேண்டாதது எல்லாமே எடுக்கப்படணும். ஸோ அதில் ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்குது. அடுத்து அந்த களிமண் இருகலாவோ அல்லது ஷேப் பண்ண முடியாமல் காஞ்சி போய் இருந்தால் அது பண்ண முடியுமா? சரியான ஈரப்பதத்தில் இருக்கணும். அது சாஃப்டாகவும் மோல்டபுளாக, அதாவது ஒரு வனையக்கூடிய பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறது மாதிரி நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தாமல் ஒரு வனையக்கூடிய பக்குவத்தில் நம்ம ஆண்டவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்கப்படணும். அதே மாதிரி இந்த களிமண் அந்த திரிகையின் நடுவில் இருக்கணும். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் இருந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு நம்ம முற்றிலும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த எல்லா ப்ராசஸ் வழியாகவும் நம்ம கடந்து வரும்போது கடவுள் நம்ம என்ன நோக்கத்துக்காக படைத்தாரோ அது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றுவார். அதே மாதிரி நம்ம பானையை செய்து எடுக்கிறாங்க, எடுத்த உடனே உள்ள தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சா என்ன ஆகும்? அது கரைந்து போகும். ஸோ அதுக்கான அதை சூளையில் வைத்து அது சரியான பக்குவத்தில் சுடப்படணும். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் கடந்து வரணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக எந்த விதமான பாத்திரமாக நம்மளை பயன்படுத்துகிறாருங்கிறத பார்க்கணும். இப்போ அடுப்பில் வச்சு எடுக்கிற ஒரு மண் சட்டியை பார்த்தோன்னா அது கருப்பாக அசிங்கமாக இருக்கும். அதே இது சில நேரம் நல்லா பெயிண்ட் அடித்து அலங்காரத்துக்கு வச்சுருக்கிற ஒரு இது பார்த்தா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்தந்த பாத்திரம் அதனுடைய வேலையை தான் செய்ய முடியும். அலங்காரத்துக்காக வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம சமையல் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணி கறியாக இருக்கிற ஒரு பாத்திரம் அலங்காரத்துக்கு வைக்க முடியாது. ஆனால் கனமான பாத்திரமாக இருந்தாலும் கனவீனமாக நமக்கு தெரிகிற பாத்திரமாக இருந்தாலும் எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக அது அந்த குயவனால் படைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அதனோட நோக்கம் அதன் மூலமாக நிறைவேறும். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் களிமண்ணாக உங்களுடைய கரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்ன
உமக்கேற்ற ஒரு பாத்திரமாக, உமக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரமாக உருவாக்குறதுக்கு என்னை முற்றிலுமாக நம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன்னு நம்ம இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் கையில் கொடுக்கணும். ஆண்டவரே, உபயோகப்படாத களிமண்ணாக நான் இருக்கலாம், அவர் அந்த வனையும் போது கெட்டு போன ஒரு பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் அதை திருப்பி உமக்கேற்ற பாத்திரமாக நீங்கள் வனைங்க. எனக்குள்ளே இருக்கிற கல், அசுத்தங்கள் எது இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து உமக்கேற்ற பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரமாக நான் வனைகிறதுக்கு நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்னு நம்ம அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதில் ஏசாயா சொல்கிறாரு, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த மாதிரி நீர் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அக்னாலேஜ் பண்ணி அதை உறுதி பண்ணி நம்ம அவருடைய கையில் கொடுக்குறோம். நம்மளுடைய நற்காரியங்கள்னால, நம்மளுடைய செயல்களினால நம்ம எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளுடைய கிரியைகளினால் நம்ம ஆண்டவர் பக்கத்தில் வர முடியுமா? ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வர முடியுமா? முடியாது. இப்போ லெந்து காலங்கும்போது நம்ம நிறைய காரியங்களை விடுவோம், அதே மாதிரி நிறைய காரியங்களை நம்ம செய்யவும் நிறைய நல்ல ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கிடுவோம். அதாவது சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், சிலர் இப்படி நிறைய உறுதிமொழிகள் எடுப்போம். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய செயல்கள்னால நம்ம அவர் பக்கத்தில் வர முடியாது. முற்றிலும் நம்ம அவருடைய கிருபையினால் மாத்திரமே நம்ம நீதிமான்களாக்கப்பட முடியும். நற்கிரியைகளினால் மட்டும் முடியாது. நிறைய பேர் நம்ம தீர்மானங்கள் எடுப்போம். இந்த டைம் நான் மொபைல் யூசேஜை மொபைலில் ரொம்ப பார்க்குறத குறைக்கிறது, வேத வசனங்களை கற்றுக்கொள்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணினாலும் ஆனால் அவர் நம்ம அந்த களிமண்ணானது தன்னுடைய சொந்த முயற்சினால எதுவும் பண்ண முடியாது. அது குயவன் கையில் இருக்கும்போது மட்டுமே அவர் அதை உபயோகமான பாத்திரமாக வனைய முடியும். இப்போ நான் ரீசெண்டாக அண்மையில் நான் வாசித்த ஒரு மனிதனை பற்றி நான் சொல்கிறேன். ஜான் வெஸ்லி. அதாவது இங்கிலாந்து நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த மனுஷன் ஜான் வெஸ்லி. அவர் அவ்வளவோ பயபக்தியான ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவங்க வீட்டில் 19 பிள்ளைங்க. ஸோ அவ்வளவு ப்ரேயர்ஃபுல்லான ஃபேமிலி. அவங்க அம்மா சுசன்னா வெஸ்லி அவ்வளோ ஜெபத்தில் பிள்ளைங்களை எல்லாரையும் வளர்த்தாங்க. பிள்ளைங்க எல்லாருக்குமே ஸ்கூலிங் வீட்டில் தான். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரை ஹோம் ஸ்கூலிங்னா அவங்களோட பாடத்திட்டம், புக்கு எல்லாமே பைபிள் மட்டும்தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரை பைபிள் மட்டும்தான் படிப்பாங்க. வேதாகமத்தின் காரியங்களை அவ்வளவோ நல்லா சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ளாக வளர்த்துருந்தாங்க. இந்த பிள்ளைங்களுமே அது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து அதுக்கேற்ற விதமாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதுக்கு நல்லா ஒபே பண்ணி வளர்ந்துக்கிட்டு இருந்த பிள்ளைங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஒரு காலகட்டத்தில் ஜான் வெஸ்லி மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. கல்லூரியிலையுமே எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ஜெப வாழ்க்கை தனியாக ஒரு யூனிக்காக இருந்தது. ஜெபம் பண்ணாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஜெபிக்கிற மக்களாக கூடி செய்வாங்க. அப்படி எல்லா நல்ல ஹேபிட்ஸும் இருந்தது. எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் வளர்ந்தாங்க. ஸோ இப்போவும் ஒரு மிஷினரியாக அவர் சவானான்னு ஜார்ஜியாவில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே உள்ள ஆதிவாசி மக்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அவங்க மத்தியில் ஊழியம் செய்யணும், அதில் ஆண்டவருக்குள்ளே திருப்பணும்னு இவர் தன்னுடைய வேத அறிவு எல்லாத்தையும் வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. மக்களுக்குள்ள எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் 2 வருஷம் அவர் முயற்சி செய்தும் ஒரு ஆத்மா கூட அவரால் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியல. அங்கே போயிட்டு அங்கே ஏற்கனவே இருந்த கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் அவரால் பண்ண முடிஞ்சதே ஒழிய ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த முடியல. அப்போ அவர் திரும்பி இங்கிலாந்துக்கு வராரு. ஒரு பெரிய தோல்வியுற்ற மனுஷனாக ஃபீல் பண்ணுறாரு. ஆண்டவர், நான் என் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுடைய நியாயப்பிரமாணத்துலேருந்து நான் எதுலேயும் விலகலை. சின்னதுலேருந்து நான் படித்து உங்களுடைய வேத வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிட்டேன் அப்படின்னு வராரு. அவர் அந்த டைமில் மொரேவியன்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ஜெர்மன்லேருந்து உள்ள பீப்புளோட அவர் பார்க்குறாரு. அதாவது ஒரு பெரிய இந்த கப்பல் சேதம், கப்பலில் ஒரு பெரிய ஸ்டாம் புயல் வருது. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. ஜான் வெஸ்லியும் பயப்படுறாரு. ஆனால் அங்கே ஒரு கூட்டம் மக்கள் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பாடிக்கிட்டு இருக்காங்க. இவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. நீங்கள் எப்படி இப்போ சாவை பற்றி உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்லாம் கேட்கும்போது எதை பற்றியும் பயம் இல்லை. அவங்க நாங்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்பின் நிச்சயம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னது அனுமதித்தாலும் எங்கள் வாழ்க்கையில் நல்லதுக்கு தான் அனுமதிப்பார், நீங்கள் இப்போ கூட சாக தயாருன்னு அவங்க சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது அவர் ஜான் வெஸ்லியோட மனசில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. நானும் இதே ஆண்டவரை தான் நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கேன், இதே ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் எனக்குள்ள இந்த சந்தோஷம், இந்த ரட்சிப்பின் நிச்சயம், இந்த உறுதி இல்லைங்கிற ஒரு டவுட் அவருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோமர் நிருபத்திலிருந்து அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்குறாரு.
அதாவது 1738 வருஷத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போதான் அவர் அந்த ஆண்டவருடைய கிருபையை பற்றி கேட்குறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போதான் அவர் யோசிக்கிறார், நான் இவ்வளவு நாளும் பண்ணின காரியங்கள் எல்லாமே நான் என்னுடைய சரீர பிரகாரமாக, என்னுடைய வேத அறிவினால, வேதத்தை பற்றிய அறிவு, என்னோட நியாயப்பிரமாணத்தின் அறிவினால, என்னுடைய சுய முயற்சியினால நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எதுவுமே கிடையாது. நான் அவர் கையில் ஒரு களிமண், அவரால் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம். அவருடைய கிருபையினால, அவரை நம்புகிற விசுவாசத்தினால மட்டுமே நான் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை அடைய முடியும்னு அவர் அவ்வளவோ பெரிய ஊழியக்காரராக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த 1738 வருஷத்தில் அந்த சம்பவத்திலிருந்து, அந்த ரோமர் நிருபத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட காரியம், அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக மாறுபட்டது. இப்போ அவரை அப்போ சர்ச்சில் எல்லாம் பேசுறதுக்கு அனுமதிக்கலை. ஏன்னா இவர் சொல்றது, ஏன்னா எல்லாருமே அந்த காலத்தில் தங்களுடைய கிரியைகளினால, இதாவது நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னா இந்தந்த மாதிரி இருக்கணும், இந்தந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள் இருக்கணும்னு மனித அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ரூல்ஸ் இருந்துச்சே ஒழிய, இப்படி முற்றிலுமாக நம்முடைய கிரியையினால ஒன்றுமே இல்லை, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். யார் வேணாலும், பிளாக் ஆர் ஒயிட், யாருனாலும் கிருபையினால அவர் பக்கம் வரலாம்ங்கிற செய்தியை அவர் சொல்ல ஆரம்பித்தப்போ ஒதுக்கப்பட்டார். அவர் வெளியே சர்ச்சை விட்டு வெளியெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அந்த காலத்தில், அந்த 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார். ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளும் நிறைய காரியங்கள் இந்த லென்ட் டேஸில் நம்மளுடைய சொந்த முயற்சினால், நம்முடைய சொந்த அறிவினால் நம்ம ஆண்டவர் பக்கத்தில் வரணும்னு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்முடைய முயற்சினால நம்ம அவர் பக்கத்தில் வர முடியாது. அவருடைய கிருபையை அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டு, அவருடைய கிருபையை நம்ம முற்றிலும் விசுவாசித்து, அவர் கையில், ஆண்டவரே நான் களிமண், என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற மாதிரி என்னையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக நீங்கள் வனைங்கன்னு நம்ம அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வானைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வானைந்திடுமே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் களிமண்ணாக நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. எங்களுடைய கிரியைகளினால் அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை மீட்டுக்கொண்டீங்க. இந்த நேரத்தில் உம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்கிறோமோ, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் எங்களை உருவாக்கியிருக்கீங்க, எந்த நோக்கத்துக்காக இந்த குடும்பத்தில் வச்சுருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த வேலை ஸ்தலத்தில் வச்சுருக்கீங்கிறத நீர் எங்கள் வாழ்க்கை மூலமாக நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே. எந்த காரணத்தை கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை விட்டு விலகாதபடி உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கியிருந்து நீர் ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்தும்படி உம்முடைய கைக்குள்ளே நாங்கள் தாழ்மையாக நாங்கள் அடங்கியிருக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த காலம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். இதில் நாங்கள் எந்த அளவு நாங்கள் உம்மோட நெருங்கி சேரணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் மட்டுமல்ல கர்த்தாவே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் எங்களுடைய சுயத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். விசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.